எதுவரை எம் மூச்சு இயங்குகிறதோ, எதுவரை எம் உடல் எம் மண் தோயுமோ, அதுவரை மொழி என பற்று அடங்காது. அடங்கா பற்று தனியாது பணியாது அடையாமல் விடாது விடுதலை. 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை தமிழினத்தின் வரலாறும் ஏறக்குறைய 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் மொழியின் வரலாறும் உள்ளடக்கியது 15 ஆண்டுகால நாம் தமிழர் கட்சியின் வரலாறு. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் காப்பரன். நாம் தமிழர் கட்சி திரையரங்கிலிருந்து உருவானது அல்ல, கிளமணம் என்ற பொருந்தா மனத்தின் புகைச்சலில் உருவான கழகம் அல்ல நாம் தமிழர் கட்சி. போர்க்களத்திலிருந்தும் சிறை புலத்திலிருந்தும் உருவான அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி. 100 ஆண்டு கால திராவிட பள்ளத்தில் அந்த திராவிட திருடர்கள், விஞ்ஞான திருடர்கள் தோண்டி வைத்த இருட்டு குழியில், அவர்தம் புரட்டு புழுதியில் வீழ்ந்து கிடந்தான் தமிழன். அவனை தோண்டி எடுத்து துடைத்து தமிழ் தேசிய தண்ணீரில் கழுவினான் ஒருவன். அவனை தோண்டி எடுத்து துடைத்து தமிழ் தேசிய தண்ணீரில் கழுவினான் ஒருவன். ஒற்றை குரல் ஓங்கி ஒலித்திட, ஒற்றை குரல் ஓங்கி ஒலித்திட, பற்றிய நெருப்பு சுற்றி பரவிட பதறிய திராவிடம் கதறி துடித்தது. 2008ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் ஒற்றை குரல் ஓங்கி ஒலித்திட, பற்றிய நெருப்பு சுற்றி பரவிட அன்று திராவிடம் கதறி துடித்தது, இன்றும் கதறி துடிக்கிறது. இவன் நம்ம பையதானே என்று நினைத்தோமே, ஆனால் இவன் நம்மை குழி தோண்டி புதைப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்கிறானே என்று திராவிடம் பதறி துடித்தது. வெற்றி தரும் இன அரசியல் கோட்பாடு உயிர் கொண்டது. புலியின் உருமலாய் தமிழனை தட்டி எழுப்பிய தமிழ் மகனை பார்த்து எமக்கு இன்னொரு தலைவனா என்றேன், எமக்கு இன்னொரு தலைவனா என்றேன். நான் தமிழரில் ஒருவன் என்றான், நான் தமிழரில் ஒருவன் என்றான், நாம் தமிழர் என்றான். நம் உயிர் தலைவன் ஒருவனே நம் இனத்திற்கு தலைவன் என்றான். அந்த தலைவன் அனுப்பிய தூதன், அந்த தலைவன் அனுப்பிய தூதன் செந்தமிழன் சீமான், எம் உயிர் அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே நாம் தமிழர் கட்சி பெரும் படையாக திரண்டிருக்கிறது. தமிழ் தூதனே, தமிழ் தலைமகனே, பெரியார் தானே எல்லாம், பெரியாரால் தானே எல்லாம் என்று சொல்கிறார்களே என்று கேட்டேன். ஆம், ஆம் தம்பி, பெரியாரால் தான் எல்லாம். நம் தாய் உயிர் நிகரான தாய்மொழி அழிந்தது பெரியாரால். நம் தமிழினம் உணர்வற்று இன உணர்வற்று மொழியற்று போனது பெரியாரால். பெருமை மிக்க நம்முடைய இனத்தின் தொன்மை சீரழிந்தது பெரியாரால். பண்பாடும் மெய்யலும் அற்று போனது பெரியாரால். அரைகுறை ஆங்கிலம் பகுமானம், அரைகுறை ஆங்கிலம் பகுமானம், அன்னை தமிழில் பேசுவது அவமானம் என்ற நிலை உருவானது பெரியாரால். ஆங்கில எழுத்துக்களில் தமிழை எழுது என்ற நிலை ஏற்பட்டது பெரியாரால். ஆங்கில எழுத்திலே தமிழை எழுதுகின்ற நிலை உருவானது பெரியாரால். தமிழ் பேச தெரியாத, தமிழ் எழுத தெரியாத ஒரு தலைமுறையே உருவானது பெரியாரால். பெரியார் தான் பேரழிவு என்று சொன்னார் தமிழ் தாயின் தவள் முதல்வன் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் சொன்னது போலவே, அந்த ஈவேரா சொன்னது போலவே, தமிழர்களுக்கு அவரை விட்டா யாருமே இல்லையா, அவரை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லையா அண்ணா என்றேன். ஆம், அவரை விட்டொழித்தால் தான் தமிழருக்கு நல்ல வழி என்றான். ஆம், அவரை விட்டொழித்தால் தான் தமிழருக்கு நல்ல வழி என்றான். தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் தன்மானமும் விடுதலை பெற்று வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தமிழன் காரியத்தில் தமிழன் அல்லாதவன் அவன் எப்படிப்பட்டவன் ஆனாலும் தலையிடுவதை முதலில் ஒழித்தாக வேண்டும். அதை வேறு எதை கொடுத்தாவது ஒழித்தாக வேண்டும் என்று அவரே குடியரசிலே 1944 எழுதியாக சொல்லுகிறார்களே தம்பி. அதனால் அவரை ஒழித்தால் தான் தமிழினத்திற்கு விடுதலை என்றார். 1000 பெரியார் நமக்குண்டு,
அனைவரையும் மறைத்தது இந்த சிறியார் ஒருவரே. எனவே அவரை விட்டொழிப்போம் என்றார். தமிழரில் ஏன் இத்தனை பிளவுகள் பிரிவுகள் என்றேன். திராவிடர்கள் கொளுத்திருக்க தமிழர்களை பிரித்த சூழ்ச்சி என்றான். பெரியார் மடத்து அதிபதிகளும் அவர்தம் சீடர்களும் இல்லாமல் போனாலே இனம் ஒன்றாகிவிடும் தமிழினம் தலைநிமிர்ந்துவிடும் என்றான். திராவிட கயவர்கள் ஊட்டி வளர்த்த சாதி மதமும் தமிழர்களை பிளக்கும், மொழியும் இனமும் தான் தமிழர்களை இணைக்கும் என்றான் அண்ணன் சீமான். அண்ணனின் மொழியில் அண்ணன் காட்டிய வழியில் 40 லட்சம் தமிழர்கள் திரண்டு நாம் தமிழரானோம். இன்னுமுள்ள தமிழர்கள் வருகின்றார்கள் நாம் தமிழராக. முருகன் வேலேந்தினான், அரசருக்கு அரசன் அருள்மொழி சோழன் வாழேந்தினான், எம்முயிர் தலைவன் அண்ணன் பிரபாகரன் துவக்கேந்தினான். அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் அறிவாயுதம் ஏந்தி தமிழ் பேரினத்தை மீட்பதற்காக களத்திலே நிற்கிறோம். 50,000 ஆண்டுகள் முற்பட்ட இனத்திற்கு வரலாறு இருக்கிறது, மொழி இருக்கிறது, பெருமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழர்களை வைத்துதான் அரசியல் இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் என்று இதுவரைக்கும் அரசியல் இல்லை என்ற நிலையிலே உருவானதுதான் தமிழ் தேசிய பேரியக்கமான அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் விடுதலை இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அது ஏற்கனவே நான் சொன்னது போல பொழுதுபோக்கு கூடங்களிலோ கிளம்பலம் என்ற அந்த பொருந்தா மனத்தின் புகைச்சலிலோ உருவான கழகம் அல்ல. இது போர்க்களத்தில் உருவான இயக்கம் நாம் தமிழர் கட்சி. எவ்விடத்தில் எம்மை வீழ்த்தினீர்கள் என்று கொக்கரித்தீர்களோ எதிரிகளே துறைகளே, அவ்விடத்திலே நாங்கள் எழுந்தோம் என்று அவர்களுக்கு அறைகோல் விடுத்து எழுந்தது நாம் தமிழர் கட்சி. கரிகால் சோழனும் ராஜராஜனும் அவன் மகன் ராஜேந்திரனும் ஏந்திய புலிக்கொடியை, அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஏந்திய புலிக்கொடியை தமிழ் நிலம் எல்லாம் பறக்க விட்டான் அண்ணன் சீமான். 2009ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கி மதுரையிலே, பிறகு அதே மதுரையிலே 2010 மே 18ஆம் நாள் நாம் தமிழர் கட்சியாக தொடங்கிய அதே நாளில் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி மக்களோடு இணைந்துதான் போட்டியிடும். இந்திய தேசிய கட்சிகளுடனோ திராவிட கட்சிகளுடனோ ஒரு காலம் தேர்தல் உடன்படிக்கை செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் மக்களில் இருந்து வந்தவர்கள், அந்த மக்களுக்காகவே வந்தவர்கள். எனவே நாங்கள் மக்களை நம்பிதான் களத்திலே நிற்போம் என்று அந்த வாக்குறுதியை இந்த 2026 தேர்தல் வரை நிறைவேற்றுகின்ற அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் நாள் ராஜராஜன் ஆண்ட தஞ்சையிலே புலிக்கொடியை அறிமுகப்படுத்தினோம். 2010 மே 18 மதுரையிலே நாம் தமிழர் அரசியல் கட்சியாக உருவெடுத்தோம். அன்று அண்ணன் சொன்னது போலவே 2016ஆம் ஆண்டில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு பெருமக்களின் ஆதரவோடு 4,58,000 மக்கள் தமிழ் தேசிய அரசியல் அவசியம் என்று நம்பிக்கை கொண்டு வாக்களித்தார்கள். 1.1 விழுக்காடை பெற்று நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திலே எழுந்தது. பிறகு 2016ஆம் ஆண்டிலே 2019ஆம் ஆண்டிலே 4.71 விழுக்காடு பெற்று மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்தது. 2019ஆம் ஆண்டிலே 6.71 விழுக்காடை பெற்று தேர்தல் களத்தை சந்தித்த 5வது ஆண்டிலே தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக வளர்த்து எடுத்தார் அண்ணன் சீமான் அவர்கள். 6.71 விழுக்காடு 3வது பெரிய கட்சி. ஏன்? திமுக, அண்ணா திமுகவை தவிர காங்கிரஸ், மதிமுக, தேமுக, பாமக எல்லாம் 1 விழுக்காடு பெற்ற அந்த தேர்தலிலே மக்களின் பேராதரவோடு 6.71 விழுக்காடை பெற்று பெரிய கட்சி ஆடும். 2010ஆம் ஆண்டு கட்சி தொடங்கினோம். 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று மீனவனின் படுகொலைக்காக அண்ணன் முழங்கியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தலைப்படுத்தப்பட்டு வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அன்றைக்கு இருந்த இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைமைக்கும் இங்கே ஆண்ட கருணாநிதியின் திமுக தலைமைக்கும் ஒரு விஷயம் அப்போது புரியாமல் போனது. ஒரு புரட்சியாளன் சென்ற இடமெல்லாம் தன்னுடைய புரட்சி தீயை பற்ற வைப்பான் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை.
அதுவரைக்கும் என்னுடைய அருமை உறவுகளே, தமிழ் பேரினம் மறந்திருந்த எம்மையின் உறவுகள் 7 தமிழர்கள் எங்கிருப்பார்கள் என்று இந்த இடத்துக்கே தெரியாது. அண்ணன் சீமானை கருணாநிதி அவர்கள் வேலூருக்கு அனுப்பினார். நாம் தமிழர் படையினர் அணி அணியாக அணிவகுத்து எம்முயிர் உறவுகள் 6 தமிழர்கள் அண்ணன்கள் 6 அண்ணன்கள் அக்கா நளினி உட்பட 7 பேருக்கான விடுதலை நெருப்பை முதல் விதையை ஊன்றினார் அண்ணன் சீமான் 2010. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எம் இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியை கருவோடு அழிப்பேன் என்று முழங்கி காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 63 தொகுதிகளிலும் 58 தொகுதிகளில் நேரடியாக பரப்புரை செய்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் என்ற கட்சியே இந்தியாவில் இல்லாமல் ஆக்கினான் அண்ணன் சீமான். இது நாம் தமிழர் கட்சியின் வரலாறு. பிறகுதான் 2016 நாம் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். தமிழனுக்காக துவங்கி கிடந்த, திராவிடனாக மழுங்கி கிடந்த தமிழனுக்காக பேசுவதற்கு ஒருவன் வந்திருக்கிறான், அவனோடு மானமுள்ள தமிழர்கள் இருப்போம் என்று உறுதியேற்று அனைவரும் ஆதரித்தார்கள். இன்று நாம் 2026 தேர்தல் போர்க்களத்தை சந்திக்கிறோம். எல்லாருக்கும் இது தேர்தல் களம், நமக்கு இது போர்க்களம். ஏனென்றால் போர்க்களத்தில் தன் குடும்பத்தையே இனத்திற்காக கொடுத்து போராடிய தலைவனின் தம்பி, அந்த தலைவன் அனுப்பிய தூதன். எனவே 2013ஆம் ஆண்டு திருமணமான மறுநாள் அன்னியோடு இடிந்த கரையிலே கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டத்திலே களம் நின்றான் அண்ணன் சீமான். எல்லாவற்றையும் கவனித்தார்கள் தமிழர்கள், எல்லாவற்றையும் கவனித்தார்கள். தமிழர்களுக்கு இன்னும் முழுமையாக இந்த பெரியாரின் சூழ்ச்சியினால் மானம் இன்னும் முற்றாக அழிந்து போய்விடவில்லை. எனவேதான் இன்றைக்கு நம்மோடு 40 லட்சம் தமிழர்கள் கோடி நிற்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தல் நெருங்கி இருக்கிறது. 40 லட்சம் தமிழர்கள் சீமானோடு நிற்கிறான் என்பதனால் எதிரிகளும் துரோகிகளும் பதறுகிறார்கள், நம்மை அழித்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் எம் உயிர் மக்களே, என்னுடைய அருமை தம்பிகளே, உறவுகளே, தமிழர்கள் தீர்மானத்தோடு உறுதியோடு இருக்கிறார்கள். இனி தமிழர் நிலத்தை தமிழரே ஆள வேண்டும், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற இலக்கோடு தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாம் தமிழர் தம்பிகள் அந்த மக்களை அணுக வேண்டும் என்று விடியல் தொடங்கி இருக்கிறது. விடியட்டும் முடியட்டும் என்று சொன்னார்களே, அவர்கள் மொத்தமாக முடிகிற காலம் 2026. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே நாம் தமிழர் அரசு அமைப்போம் என்ற உறுதியேற்று உளமார்ந்த மன உறுதியோடு நாம் தமிழர் கட்சியின் 7வது பொதுக்குழு தொடங்குகிறது. தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.